வணக்கம் சகோதரர்களே, தம்பிமார்களே, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். கொஞ்சம் வேலைகளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, நல்லபடியாக நடக்குது. இப்போ அடுத்தது மால்டாவில் ஹோட்டல் லைன் ஸ்டாஃப் வந்திருக்கு. இது 5 ரூபா. மால்டா கொஞ்சம் காஸ்ட்லி தான். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி போகிறதுக்கு விரும்புவாங்க, அதுவும் ஹோட்டல் லைன். அது என்னன்னு பார்ப்போம். மால்டா எப்போவுமே மோஸ்ட்லி கேரளிஸ் போவாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு அங்கேருந்து மால்டாலேருந்து மோஸ்ட்லி யூகே போயிடுறாங்க. ஏதோ அது அங்கே ஒரு கதை நடக்குது. ஏன்னா யூகே கம்பெனிஸ் நிறைய அங்கே இருக்கிறதுனால நிறைய மால்டா போயிட்டு மால்டாவில் ஒரு வருஷம் இருந்துட்டு அங்கேருந்து போய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மால்டாவில் ஹோட்டல் நிறைய இருக்கிறதுனால ஹோட்டல் லைன் ஜாப்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹவுஸ் கீப்பிங், அந்த மாதிரி கிச்சன் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது, வேலைக்கு ஓடுது. மற்றபடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போகும். நிறைய பேர் டாக்ஸி ஓட்டுறாங்க, ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க அங்கெல்லாம். அப்போ அதுக்குள்ள வேலை தான் இது. சிம்பிளாக சொல்லியிருக்கேன். மால்டா ஒரு பெர்மிட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், அது தவறு. ஹோட்டல் லைன் அது தப்பாக இருக்குது. ஹோட்டல் லைன் ஒர்க்கர்ஸ் பாருங்கள், இது ஹவுஸ் கீப்பிங். ஏதாவது 1 இயர் டிப்ளமோ, 2 இயர் டிப்ளமோ, டிகிரி, நோ ப்ராப்ளம். அது சேலரி பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. அக்காமடேஷன் ஃபுட்டு கொடுத்துட்றான், அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. வெயிட்டர், ஏன்னா இந்த ஃபீல்டு எல்லாமே ஃபுட் ரிலேட்டடு, அதனால ஃபுட்டு எப்படியும் ஓடிடும். ஃபுட்டு அக்காமடேஷன் ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலரி பாருங்க. ஹவுஸ் கீப்பிங், வெயிட்டர், டிஷ்வாஷர், பார் டெண்டர், வாட்ச்மேன், செக்யூரிட்டியா, இல்லாட்டி செஃப். ஓகே, செஃப் பரவாயில்ல, சம்பளம் 1200 பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் ஓவர் டைம் ஏதாவது கிடத்தா கூட நல்ல ட்ரைனிங் வந்துடும். ஓகே, இந்த இடத்த விட்டு மாறி போகும்போது 2000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, பார்ட் டைம் செய்கிறவங்களும் இருக்காங்க வெளியே போய். அதுமாதிரி கிச்சன் ஹெல்ப்பர் 950, 1000 கிடைச்சா கூட போதும். இதில் டிப்ஸ் எல்லாம் உண்டு இந்த ஆட்களுக்கெல்லாம், அது நம்ம சொல்லலை. ஓகே, என்ன சேலரி அது கிடைச்சாலே போதும். ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா, டிப் எக்ஸ்ட்ரா மேபி இருக்கலாம். இதுக்கு என்னன்னு பாருங்க. இதோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னு சொல்றேன். இது நம்ம 45 வயசுக்கு கீழே எவ்வளவு வரும் போகலாம், 20 வயசுக்கு மேலே. இதில் சூட்டபிள்னா பாருங்க. இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் பேமெண்ட். மால்டா மற்ற இது மாதிரி கிடையாது, எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட். நீங்கள் கூட பண்ணலாம். அது என்னன்னு நாங்கள் சொல்லணும், நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே, அதில் சக்ஸஸாக வரும். இப்போ எங்கிட்ட தந்தால் நாங்கள் பண்ணணும், அது நீங்களே பண்ணிக்கலாம். நாங்கள் கைடு பண்ணுவோம். பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பாருங்க, ப்ளஸ் என்ன ப்ரொசீஜர் அது பாருங்க. A to Z காப்பி வேணும். பாஸ்போர்ட் அதே ஒரு தனி பிடிஎஃப். அப்புறம் சிவி, ஈரோ பாஸ் நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் பண்ணிக்கிறோம். அப்புறம் எக்ஸ்பைரி லெட்டர் இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக ஸ்கில் அடிக்க வேண்டாம். சிலப்போ ஒருவேளை ஏதாவது டெஸ்ட் சென்டரில் போய் பண்ணி கொடுக்கணும்னா நம்ம கொடுக்கலாம். அப்புறம் இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, அக்காமடேஷன் இருக்குது, டியூட்டி டைம் மீல்னு சொல்லியிருக்கு. ஆனால் டியூட்டி டைம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எடுத்து வச்சுக்குவாங்க, அதிலே ஓட்டிடுவாங்க. 2 வருஷம் ரினிவல் ஒர்க் பெர்மிட் இது. ஓகே, இங்கே பண்ணும்போதே 2 இயர்ஸ் அடிச்சிருவாங்க. விஎஃப்எஸ் த்ரூ நம்ம எல்லாம் பண்ணுறோம். அதுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம கைக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து 500 யூரோ அட்வான்ஸ். நம்ம உதாரணத்துக்கு 50 ரூபா வாங்குகிறோம். இன்னொரு 500 ஆஃப்டர் மால்டா ஐடி கிடைக்கும் நமக்கு. ஆன்லைனில் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு 2 மாதம், 1.5 மாதம், 2 மாதம் ஆகும் கண்டிப்பாக. ஆகும்பொழுது அப்போ ஐபி இது வந்துடும், அப்ரூவல் லெட்டர். ஓகே, அதில் அப்புறம் 2வது ஒரு 1000 யூரோ கொடுக்கணும். கொடுத்தா அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் நம்ம கைக்கு வந்துடும். இனி நம்ம சப்மிட் பண்ணி விசா அடித்து எடுத்துட்டு பேலன்ஸ் நீங்கள் கட்டிக்கணும். இது மொத்தம் 3 மாதம் ப்ராசஸ். ஓகே, 3 மாதம் கண்டிப்பாக கூட தான் வரும், கம்மியாகாது. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா இடத்துலையும் பேமெண்ட் இருக்குது. ஓகே, அது நீங்களே தெரியும். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு, அதை அவங்க வாங்கி பண்ணுறாங்க, நாமளும் பண்ணிக்கலாம். ஓகே, இது மால்டாலாம் ப்ராசஸ் பக்காவாக நடக்கும். நம்ம இனிஷியலாக பெரிய அமௌண்ட் நம்ம கொடுக்கறதில்ல. 500 யூரோ ஆரம்பத்தில் ஒரு 50 ரூபா கொடுக்கும் பொழுதே ஐடி ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தது அப்ரூவல் லெட்டர் வரும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, மற்றபடி இன்டர்வியூன்னு சொன்னால் சிலப்போ டெலிஃபோன் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஓகே, வீடியோ கால்லையோ இல்லை ஏதோ, அதனால் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இது கொடுப்பாங்க. அது எப்படின்னு பார்த்துக்கலாம். கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க. ஓகே, அதை கொடுத்து அப்ரூவல் பண்ணி அவங்க இன்டர்வியூ தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணலாம். இதில் ஜாப் ஆஃபர் லெட்டர் எல்லாமே உண்டு, வாங்கி தருவோம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு. அதை விடுங்க, ஜாப் ஆஃபர்லாம் கிடைச்சி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த ஏபே அப்ரூவல் லெட்டர்னு சொல்கிறோம்ல, அது வந்தாலே போதும், விசா கன்ஃபார்ம். ஓகே, சரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிவிட்டு மால்டாக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க, டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க. ஒன்று வருத்தத்துக்குரியது, அடிக்கும் போதெல்லாம் ஃபோன் என்னால் எடுக்க முடியல. அடித்து பாருங்கள், கிடைக்கல, வாட்ஸ்அப் போடுங்க. அதில் நான் எப்படினாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இல்லை எனக்கு ஃப்ரீ டைம் கொடுத்துல அடிச்சிடுவேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்ஸ்.
ஓகே, இதெல்லாம் வந்து அந்த அப்ரூவல் லெட்டர்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலி காட்டக்கூடாது. இதை காப்பி அடிச்சுட்டு ஏதோ பண்ணுவாங்க. உங்கள் சாம்பிளுக்கு மால்டா அப்ரூவல் லெட்டர்னா இதான் அப்ரூவல் இன் பிரின்சிபல் லெட்டர். இது நிறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நாள் ஆகும். இது அவங்கெல்லாம் தந்தது இல்லைங்களா. ஸோ அவங்களாம் ப்ராப்பரான மேன் பவர், டைரெக்டாக இது கம்பெனி ஹோட்டல் நமக்கு தரல, அங்குள்ள மேன் பவர் நமக்கு தர்றாங்க. அதுதான் என்றைக்குமே சேஃப். காசு கீசு வாங்கினா கூட நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அது இதில் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வாசித்து பார்த்துருங்க. சரியா? தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப். நன்றி. அடுத்த வீடியோ ஏதாவது தரேன்.